அருமையான வார்த்தை. நீங்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கிரியைகளை செய்ய முடியும். ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு உறவாய் இருந்து அவருடைய கிரிகையை பூமியிலே நடப்பிக்க முடியும். பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்வு இயேசு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் தீர்மானிக்க பழகுங்கள். இயேசு கிறிஸ்து, அந்த சாய்ஸ் உங்களுடையது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்து பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்காவிட்டால் சாத்தான் உங்களை பயன்படுத்தி உங்களை அழிக்க முடியும். எனவே இந்த நாளில் தீர்மானியுங்கள், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து பணி செய்வேன், சாத்தானையோ எதிர்த்து நிற்பேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அருமையான ஒரு வசனம் 6ஆம் அதிகாரத்திலே ரோமர் புத்தகத்திலே 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உங்கள் உள்ளத்தில் ஒரு சாய்ஸ் இருக்கிறது. பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள், பரிசுத்தரை நேசித்து அவர் பணி செய்யுங்கள். அப்பொழுது முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். எங்கு சென்றாலும் வெற்றியாய் வாழ்வீர்கள். இந்த நாளில் தீர்மானியுங்கள், சாத்தானுக்கு அடிமை ஆவது இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாயிருந்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். உள்ளத்திலே அதிசயம் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாக தேவன் சந்திப்பார். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.